வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ரொம்ப சில வீடியோ தான் நான் பேசியிருப்பேன். எல்லாமே கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கண்டென்ட் தான். அதுபோல் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க. தொழிலாளர் நலன் வரலாறு மற்றும் சமீபத்திய சர்ச்சைகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிட்டிஷ் காலத்தில் இந்திய மக்களை சக்கையாக பிழிஞ்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. த ஃபேக்ட்ரி ஆக்ட் 1881 இது ஒரு முதல் முயற்சி 1881 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தோட நோக்கம் வேலை நேரம், குழந்தை தொழிலாளர் மற்றும் தொழிற்சாலைகளின் நிலைமைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு. ஆனால் இதால் இந்திய தொழிலதிபர்களுக்கும் பெரிய பலன் இல்லை. பிரிட்டிஷ் சொந்தமான தொழிற்சாலைகளுக்கே பயனளித்தது. இதன் தொடர்ச்சியாக அங்கீகரிக்கப்படாத பல தொழிலாளர் அமைப்புகள் இந்தியாவில் உருவாச்சு. தமிழ்நாட்டில் கூட சிங்கார வேலனார், திருவிக்கா மற்றும் பல தலைவர்கள் முயற்சியால் 1918 ஏப்ரல் 27 பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமான பக்கிங்காம் அண்ட் கர்நாடிக் மில்ஸில் மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம் அப்படின்ற பேரில் இந்தியாவின் முதல் தொழிற்சாளர் சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுவும் ரஷ்ய புரட்சி முடிஞ்சு சரியா 6 மாதத்தில். இதன் தொடர்ச்சியாக 1926 த ட்ரேட் யூனியன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. இதன் நோக்கம் தொழிற்சங்கங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்குதல் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல். இந்த சட்டம் தொழிற்சங்கங்களுக்கு பதிவு செய்ய அனுமதிக்கிறது மற்றும் சட்டப்பூர்வமான தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தொழிற்சங்க உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடரப்படுவதை தடுக்கிறது. இது தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக கூட்டாக பேரம் பேசுவதற்கு அங்கீகாரம் அளித்தது. இருப்பினும் இது முறைப்படுத்தப்பட்ட துறைகளுக்கே கவனம் செலுத்தியதே தவிர பதிவு செய்யப்படாத தொழிற்சங்கங்களுக்கு இதால் எந்த பயனும் இல்லை. இது தொடர்ந்து த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1946, த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947, த மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, த ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948, த எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948, த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, த கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970, the Maternity Benefit Act 1961, the Equal Numeration Act 1976, the Payment of Gratuity Act 1972, the Labor Code Acts 2019 and 2020. இந்த சட்டங்கள் எல்லாம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிது. இதில் த லேபர்ஸ் கோட் 2019 and 2020 இன்னும் முழுசாக நடைமுறைக்கு வரைவில் உள்ளது டிராஃப்டிங்கில். இதில் சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. ஆனால் முக்கியமாக வேலை நிறுத்தங்கள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கான கட்டாய அறிவிப்பு காலங்கள் கூட்டு பேரம் பேசும் சக்தியை பலவீனப்படுத்தக்கூடும் மற்றும் தொழிலாளர்களை விட முதலாளிகளுக்கு இது மிகவும் சாதகமாக இதன் விதிகள் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் ஆல்ரெடி விமர்சனங்கள் வைத்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் 4 நாள் வேலை 12 மணி நேரத்துக்கு, வழக்கமாக நம்ம 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் லீவ்லையும் கட்டாயம் வேலைக்கு வரணும், இல்லைன்னா வேலை போயிடுங்கிற நிலைமை. இந்த சட்டம் வந்தால் நினச்சி பாருங்கள், 4 நாள் இல்லை 6-7 நாளும் 12 மணி நேரம் கட்டாயம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த சட்டத்தை பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு முழுசாக வீடியோவாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதை பற்றி முழு வீடியோ போட பார்ப்போம். இப்போ சமீபமாக இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, எல்என்டி சேர்மன் சுப்பிரமணியனும் 70 மணி நேரம் வாரத்துக்கு வேலை பார்க்கணும், 90 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற சொல்கிற நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சட்டம் வந்தால் எல்லாம் நாட்டு நலனுக்கு மற்றும் முன்னேற்றத்துக்குன்னு சில பேர் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க, கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாமல். ஒருத்தர் 90 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு 2 பேர் 45 மணி நேரம் வேலை பார்க்கலாம். ஆனால் இதில் சம்பளம் செலவுன்னு நிறைய இருக்குது. இந்த சட்டத்தில் ஒரு சம்பளத்தில் 2 பேர் வேலையை வாங்கிடலாம். அது எப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் நாட் ஹார்ட் ஒர்க்னு ஒரு சொலவடை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கம்மியான நேரத்தில் அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும். அப்போ மீதி நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியுமா? இல்லை, அதுலேயும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், அதிக லாபம். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இலவச அரிசியை கொடுத்து பிச்சைக்காரங்களை ஆக்கிட்டாங்க மக்களை அப்படின்னு இன்னமும் சில பேர் டிவிலையோ இதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட உண்மையான ஆழ்மன குறிக்கோள் என்னன்னா, இதை சொல்லி மக்களே அந்த அரிசியை வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அரசாங்கத்துக்கு. இதால் அவங்களுக்கு என்ன லாபம்னா, அந்த அரிசி கடைக்கு வந்தால் அவன் பாலிஷ் போட்டு 50 ரூபாய்க்கு விற்பான். ஒரு ஏழை வீட்டுக்கு இலவசமாக போகிற அரிசியை அந்த ஏழை வாங்க 1000 ரூபாய் வேணும். இல்லைன்னா இன்னும் அதிக லாபத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்.
அவன் லாபமெல்லாம் இலவசமாக போகுதுன்ற வருத்தம் தான். அதுவும் இல்லாமல் அரசு குறைஞ்சபட்ச விலைக்காவது விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ணும். இவன் அடிமாட்டு விலைக்கு வாங்குவான். இந்த அரசியல் தான் இப்போது பெரும் முதலாளிகள் தொழிலாளிகளின் உழைப்பை உறிஞ்ச இந்த சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு மைண்ட் செட் பண்ணுறதுக்கும், இது வந்தால் நமக்கு நன்மை அப்படின்னு நினைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரிலாம் டிவியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.